ஐடா ஸ்வீட் ஆர்ட் அன்யோங். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோன்னா OT7ஓட FF தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ராடு 7 பாய்ஸ் பார்ட் 7. ஸோ போன பாட்டு யாருமே பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஸோ மறக்காமல் நான் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வரும், நீங்களும் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து சாரி, ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு. என்னாலுக்கு ஏன் நான் வீடியோ போடலைன்னு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என் வாய்ஸை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். நானே முடியாமல் தான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப த்ரோட் பெயினாக இருக்குது, பத்தாவதுக்கு தலையை வலிக்குது, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து 2 days ஆகுது, இன்னும் எனக்கு சரியாகவே ஆகலை. ஸோ அகைன் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதான் சரி இனிமேல் வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போடுறேன், ஓகேவா? ஸோ நடுவில் இருமுனை தும்முனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், ஓகே? ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாட்டு எதோட முடிச்சிருப்பேனா, போன பாட்டுக்கு தேங்க வந்து நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் ஷாப்பிங், நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நீங்களும் வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் முன்னாடி போக தேங்க வந்து பின்னாடியே வருவார். ஸோ உங்கள் பேக் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டே. ஸோ இப்போ நீங்கள் வந்து போயிடுறீங்க. இப்போ வாசலில் தான் நிற்கிறீங்க. தேங்க வந்து பார்க்குறீங்க. ஒயன் வெயிட் பண்ணு, நான் போய் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. இங்கே அப்படியே உங்கள் மனசுக்குள்ளார சரி என்ன இருந்தாலும் வந்து ஜின்னுக்கு கால் பண்ணி வந்து சொல்லிவிடுவோம். அப்புறம் ஏன் தேங்க கூட என் தம்பி கூட போனேன், அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு கோச்சிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் புருஷன் இல்லையா, நீங்கள் வந்து ஜின்னுக்கு கால் பண்ணுறீங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு. ஸோ நீங்களும் வந்து கால் பண்ணுறீங்க. ஜின்னும் அட்டன் பண்ணுறாரு. சொல்ல பண்ணாட்டி என்ன விஷயம்? இல்லைங்க, வீட்டில் வெஜிடபிள் அப்புறம் ஃப்ரூட் அப்புறம் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் திங்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு நான் வந்து கிராசரிஸ் வாங்க நான் வெளியில் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இங்கே ஜின்னு அப்படியா சரி சரி ஓகே போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க 2 பேரும் என்ன அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன இவர் ஏதாச்சும் ஜலஸ் ஆகி தம்பி கூடயா போகிற, இரு நான் வரேன், நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இந்த மனுஷன்னா இப்படி இருக்காரு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளார நினைக்கிறீங்க. அப்படியே சின்ன வந்து காலை கட் பண்ணிடுறாரு. நீங்களும் வந்து காலை கட் பண்ணிடுறீங்க. அப்படியே மனசுக்குள்ளார இன்னொன்று நினைக்கிறீங்க. அது என்னன்னா, ஸோ இத்தனை நாள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லையா, நம்ம ஜின் வீட்டில் நம்ம பாய்ஸோடு இருக்கீங்க இல்லையா, அப்போது ஜின் வந்து உங்களை வந்து ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லை மற்ற பாய்ஸும் உங்களை ஒய்ஃப் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அண்ணன் பொண்டாட்டியா அண்ணி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. ஆனால் பாய்ஸ் எல்லாருமே உங்களை வந்து ஒரு ஒய்ஃபாக தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். ஆனால் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை. எப்படின்னா சில பேர் இந்த விஷயத்து கூட தெரியாமல் இருக்கிற நிறைய பொண்ணுங்களாம் இருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது வெளியில் போகிறது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஒரு ஆளாக கூட வந்து வந்திருப்பாங்க. நீங்களும் வந்து கட்டின ஹஸ்பண்ட் வந்து தாலி கட்டின புருஷன் வந்து நம்ம கூட வரணும், நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜின்னு கூட போகணுன்னு ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி ஜின்னு வந்து உங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அந்த ஒரு நாள் மட்டும்தான். மற்ற நாளெல்லாம் ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்க சொல்லி மற்ற 7 பாய்ஸ் அது 6 பாய்ஸையும் உங்க கூட வந்து அனுப்பி விட்ருவாரு ஒரு ஆளா. இன்னைக்கு ஜேகேனா, நாளைக்கு ஜிமின், அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு காண்டாக இருக்கும், என்னடா இவர் வரலன்னா விட்டுற வேண்டியதான், நான் எதுக்கு இவங்க தம்பியெல்லாம் அனுப்பி விட்டு இவங்க கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு, ஒயின் கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கடுப்பாக வரும், கோபம் வரும், எல்லாமே வரும். ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ ஜின்னுக்கிட்ட கால் பண்ணி இப்படி சொல்கிறதுக்கு, நீ போயிட்டு வாங்க 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கூட கோவப்பட மாட்டேங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறீங்க. ஜின்னு மேலேயும் நம்ம மற்ற பாய்ஸ் மேலேயும் லைட்டாக உங்களுக்கு வந்து டவுட் வருது.
ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம தேங் கிட்ட காட்டினா தேங் வந்து வரிசையில் வந்து நிற்கிற காரை வந்து பார்க்குறாரு. இந்த காரில் நம்ம எது எடுத்துகிட்டு போகலாம், எந்த கார் எடுத்துகிட்டு போகலாம், பேசாமல் இங்கேயும் இங்கே வாங்கி போட்டு பார்க்கலாமா, இல்லை வேணாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறாரு. டக்குன்னு அப்படியே சைடில் பார்த்தா பைக்கு. தேங்க பார்த்தனும், வாவ் நம்ம பைக்கில் போகலாம். ஆனால் இது ஜேகேவோட பைக் ஆச்சே, அவன் எடுத்தா திட்டுவானே. ஐயோ என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல நம்ம தம்பி தானே திட்டுறான், வாங்கிட்டோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை எடுக்கிறாரு. ஒரு நிமிஷம் அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஐயோ இப்போ ஒயின் கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது, இப்போ பைக் எடுத்துகிட்டு வந்தால் கேள்வி மேலே கேள்வி கேட்பாளே, எங்கே கார் இல்லை, கார் எடுத்துகிட்டு வர வேண்டியதானேன்னு. பார்த்துக்கலாம் தேங்கா, நம்மளுக்கா போய் சொல்ல வராரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் பார்க்குறீங்க டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து பைக் வந்து ஸ்டாப் பண்ணணும். தேங் நினச்ச மாதிரி தான் நீங்களும் வந்து கேட்குறீங்க, தேங் கார் இருந்துச்சுல, கார் எடுத்துகிட்டு வராமல் பைக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, கார் என்னாச்சு நினச்சேன் கேட்டா. அதுவா ஒயன், காலையிலேயே எங்கள் அண்ணனுங்கெல்லாம் அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஒரு காரும் ஒருத்தரும் எடுத்துகிட்டு போயிட்டான். கார் இல்லை ஒயன். அப்படியா, உங்கள் காராச்சும் இருக்கும்ல அப்படிங்க. நீங்கள் இங்கே தேங்க இருக்குது, ஆனால் நான் ரொம்ப நாளாச்சு வண்டி ட்ரைவ் பண்ணி, அதனால எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தோணுது, வண்டியை வேறு சர்வீஸ் விடவே இல்லை, அதனால வேணாம் ஒயன், நம்ம போகும்போது பைக்கில் போவோம், திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது கார் புக் பண்ணி காரில் வந்துடலாம் என்ன அப்படிங்க. இங்கே நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, மார்னிங் தான் ஏன் நீங்கள் வந்து பாய்ஸ்லாம் வந்து சென்டா பண்ண வெளில வரும்போது அப்படியே சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், காடலில் உள்ள தண்ணிக்கு பூச்செடிகள்லாம் தண்ணி ஊற்றிட்டு போவோம்னு சொல்லிட்டு நீங்கள் காடலில் உள்ள செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அங்கே உள்ள காரில் நிற்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்து 7 கார் நின்னாலும் பாய்ஸ் வந்து ஒரே ஒரு காரில் தான் வந்து 7 பேரும் வந்து போவாங்க. நீங்கள் மற்ற காரில் நிற்கிறத வந்து பார்த்துருப்பீங்க, மற்ற 6 காரும். ஸோ அவங்களுக்கு தெரியும் உங்கள் கார் நிற்கிறது. ஆனால் தேங்க வந்து என்னது இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேங்க பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு. ஸோ இவர் இப்படிலாம் பண்ண இன்னும் உங்களுக்கு டவுட் வருது. சரி அவர் போக்கிலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஓகே நான் வரேன் அப்படி சொல்லிட்டீங்க. நீங்களும் வந்து தேங்கோட பைக்கில் ஏறுறீங்க. ஸோ தேங்கும் பைக்கில் எடுக்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்மூத்தாக போகுது அந்த பைக் ரைடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்க வந்து அவரோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த வேகத்தட்டத்துலலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் ஏறி இறங்குறது, உங்களை வந்து அவரோட பாடி உங்களோட பாடி அவர் மேலே டச் ஆகாது அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது. உங்களுக்கு தெரியுது அவர் என்ன வேலையெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு இன்ச்சு கூட அவர் மேலே வந்து உங்கள் பாடி படவே இல்லை. அவ்வளோ வந்து கேர்ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. கீழே விழுந்தாலும் விழுவேனே தவிர இவனை மட்டும் டச் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வேணாம் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக போகிறாரு மறுபடியும். இப்போ வந்து நீங்கள் எல்லாம் 2 பேருமே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டீங்க. தேங்கும் உங்களை வந்து இறக்கி விட்டுட்டு வண்டியை வந்து பார்க் பண்ண வந்து போயிட்டாரு. நீங்கள் வந்து நேராக வந்து அங்கே ஒரு ட்ராலி இருக்கும் தெரியுமா, அந்த ட்ராலியை வந்து எடுக்கிறீங்க. ட்ராலி மீன் அது பொருளெல்லாம் எடுத்து அதுக்குள்ளார வந்து போட்டுட்டு தள்ளிட்டு போவாங்க தெரியுமா, அது பேர் ட்ராலியை தான் நினைக்கிறேன்னு தெரியல எனக்கு டெஃபினட்டாக. அந்த ட்ராலி வந்து எடுக்கிறீங்க. ஸோ தேங்க வந்து அப்படியே வேகமாக ஓடி வந்து உங்கள் கையில் வந்து அந்த ட்ராலியை வந்து வாங்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அவர் பார்க்கும்போது அவருக்கு வந்து இறக்கிது. ரொம்ப வேகமாக ஓடி வந்ததுனால என்னாச்சு, ஏன் உங்களுக்கு இப்படி மூச்சு வாங்குது? அது ஒன்றும் இல்லை வயன், நீ என்னை விட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு நான் வேகமாக வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான் ஓடி வந்தேன். அதனால தான் எனக்கு மூச்சு வாங்குது, வேற ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையிலேருந்து அந்த ட்ராலியை வாங்கிட்டு அவர் வந்து தள்ளிக்கிட்டு முன்னாடி போகிறாரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அவர் பின்னாடியே போகிறீங்க. ஸோ நீங்களும் வந்து என்னெல்லாம் வீட்டுக்கு வேணும்
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அந்த ட்ராலிக்குள்ளே வாங்கி வாங்கி போட்டுட்டு இருக்கீங்க. அவரும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இதே மாதிரி 2 பேரும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்க, இப்போது யாரோ ஒரு பர்சன், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சன் அவங்கள வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் யாரா அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், காலேஜில் படித்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் சாரா. நடுவில் சவுண்ட் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இப்போ அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட வரா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் பார்க்குறீங்க. சாரா எப்படி இருக்க? ஒயன் நீ எப்படி இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட சொல்லவே இல்லை. அதெல்லாம் இல்லடி. நிறைய பேர் உங்கள்கிட்ட நான் வந்து யார்ட்டையும் சொல்லவே இல்லை. சீக்கிரமாக என்னோட கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க எங்கள் அப்பா. அதான் சாரி என்ன அப்படிங்கிறீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டும் இல்லை பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, ஆனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன் உன் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடலைன்னு சொல்லிட்டு. ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ நீங்களும் ஏதோ உனக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னு கேள்விப்பட்டேன். எங்க உங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பையனை பாயிண்ட் பண்ணி கையை நீட்டி காட்டுறா. நீங்கள் பார்க்குறீங்க. ஓ அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டையா, வா சூப்பராக இருக்கார்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. உங்கள் ஃப்ரெண்டும் பாத்தியா என்னோட ஹஸ்பண்டை நான் காட்டினேனே, உன் ஹஸ்பண்ட் வந்திருக்காரா, உன் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சாரா கேட்க, நீங்கள் அப்படியே வாயை எடுத்துகிட்டு வரீங்க சொல்லலான்னு. அதுக்கிட்டையும் தேங் வந்து ஒரு பக்கம் சால்ட் உப்பு, இன்னொரு பக்கம் கல் உப்பு ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு, ஒயன் இதில் நான் எந்த உப்பை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. சொல்லு ஒயன், சால்ட்டா இல்லை கல் உப்பு வேணுமா, எது நான் ட்ராலியில் போட அப்படின்னு கேட்க, நீங்கள் சால்ட் உப்பு தேங் அப்படிங்கிறீங்க. தேங்காய் அந்த ட்ராலியில் வந்து அந்த சால்ட் உப்பு பாக்கெட்டை வந்து போடுறாரு. அப்படியே திரும்பினா உங்கள் ஃப்ரெண்டு, ஒயன் இதான் உன்னோட ஹஸ்பண்டா, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காடி, சூப்பர், என் ஹஸ்பண்டோட உன் ஹஸ்பண்ட் தான் செம்ம அழகாக இருக்காரு, போ வெரி லக்கிடி நீ அப்படிங்க. நீங்கள் தான் தேங்காய் பார்க்குறீங்க. ஐயோ இவ வந்து தேங்காய் வந்து என்னோட ஹஸ்பண்ட் நினச்சிக்கிட்டா போல இருக்கே, இவகிட்ட என்ன சொல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுக்காட்டியும் அந்த பொண்ணு சாராவோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு, சரி ஒயன் என்னோட ஹஸ்பண்ட் கூப்பிட்றாங்க நான் போயிட்டு வரேன், அப்படியா இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறா. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க. சைடில் தேங் பார்த்தா அவரும் கேட்டதும் கேட்காத மாதிரி அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் தேங்காய் பார்க்குறீங்க. தேங் சாரி, என் ஃப்ரெண்டு உங்களை தப்பாக நினச்சிட்டாப்புல இருக்குது, என் ஹஸ்பண்ட் நினச்சிட்டா, சாரி என்ன, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லை பரவாயில்ல ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்ல, நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க, வாயை திறந்து இவங்க என் அண்ணி, நான் உங்களோட ஹஸ்பண்ட் கிடையாதுன்னு சொன்ன என்ன குறைஞ்ச போயிடுவான் இவன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளார தேங்காய் திட்ட. இங்கே தேங்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல, அவங்க தெரியாமல் தானே சொன்னாங்க, தெரிஞ்சா சொன்னாங்க, அல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அதாவது உங்களை ஃபேஸ் பண்ணிடல, உங்களுக்கு திரும்பி பார்த்து சிரிக்கிறாரு. அவர் ஆப்போசிட்டில் வந்து ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரரில் தெரியுது அவர் ஸ்மைல் பண்ணுறது நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அவர் பார்க்கல ஆப்போசிட்டில் ஒரு மிரர் இருக்குன்னு. நீங்கள் இவன் எதுக்கு இப்போ சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்ப்போம் தெரியுமா, சந்தேகமாக தேங்காய் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டீங்க. இப்போ பில்லு கவுண்டரில் தான் நிற்கிறீங்க. பில் போட பில்லு வந்து போட்டுட்ருக்காங்க. என்னென்ன எல்லாம் இருக்கா எல்லாம் வாங்கிட்டோமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தே லிஸ்ட்டு பார்த்துக்கிட்டே எல்லாம் இருக்குது, இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து போட்டுட்ருக்கீங்க. இங்கே தேங் வந்து அங்கே தான் நின்றுட்டுருப்பாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே. ஸோ இப்போ தேங்க்கு ஒரு கால் வருது. அந்த காலை பார்த்தனுமே தேங்கோட ஐஸ்லாம் வியாட ஆகுது. உங்களை பார்க்க, அந்த காலை பார்க்க அப்படியே உங்களை விட்டு தள்ளி கொஞ்சம் அப்படியே அந்த மார்க்கெட்டு வெளில வந்து அந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. உங்களுக்கு தெரியுது கண்ணுக்குட்டி தூரம் தான், கண்ணாடி மிரர் தான், நல்லா வெளியில் யார் நிற்கிறான்னு சொல்லிட்டு உள்ளார நல்லாவே தெரியும். அந்த மாதிரி மிரர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. தேங்க வந்து உங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பில் போடுறத ஃபோனில். இங்கே தேங் கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு.
என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, என்ன மயிர் பிடுங்கிட்டு இருந்தீங்க, உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான், அந்த ஆளு சாதாரண கிழவன் கிடையாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அந்த ஆளு தப்பிச்சு போற வரையும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சரி கோவத்துல அந்த பக்கத்துல உள்ள பசனை பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அந்த பசனும் பாஸ் பாஸ் ஏதோ தெரியாம ஏதோ கண்ணு அசந்த நேரம் பார்த்து அந்த கிழமை அங்கேருந்து தப்பிச்சுட்டான் பாஸ். பாஸ் பாஸ் நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்க அந்த ஆள். இங்கே தேங்க்கு ஏதாச்சும் நான் பண்ணி தொலைகிறேன், நீங்களும் ஒரு பக்கம் தேடுங்க என்ன, இல்லைன்னா மவனே அவர் மட்டும் கிடைக்கல உங்களை மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தையும் நான் அழிச்சிடுவேன் பார்த்துக்கோ அப்படிங்க. இங்கே பாஸ் பாஸ் நாங்கள் தேடுறோம், தேடிக்கிட்டு தான் இருக்கோம் பாஸ் அப்படிங்க. இங்கே தேங்க வச்சு தொலைங்கடாடே அப்படி சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக வந்து காலை கட் பண்ணுறான். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. தேங்க வந்து டென்ஷனாக பேசுனது அது வந்து சும்மா பேசினா மட்டும் பத்தாமல் தேங்க வந்து இப்படி கையை அசைஞ்சு பேசுறது, தலையில கையை வச்சுட்டு ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன் இவர் இப்படி கோவமாக இப்போ யார்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளில நானே சொல்லியிருந்தேன். அது வந்து மிரர் வந்து கண்ணாடி மிரர், ஆனால் உங்களுக்கு வெளியில் நிற்கிறவங்க வந்து உள்ளார வர தெரியும், அதேமாதிரி உள்ளார நிற்கிறவங்களுக்கு வெளிலையும் யார் யார் போகிறாங்கலாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தேங்காய் என்னென்னா இப்படி பிகப் பண்ணுறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தேங்காய் அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி நார்மலாக வந்து அப்படியே அந்த மார்க்கெட்டுக்குள்ளார வராரு சூப்பர் மார்க்கெட்டுள்ள. நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி நிற்கிறீங்க. இப்போ தேங்காய் வந்து ஓயன் எல்லாத்தையும் பில் போட்டாச்சா நம்ம போகலாமா அப்படின்னு கேட்க தேங்காய் போகலாம், காருக்கு புக் பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்க புக் பண்ணிட்டேன், கார் வெளில தான் நிற்கிது அப்படிங்க. நீங்களும் வந்து வெளில போகிறீங்க. தேங்காய் வந்து எல்லாத்தையும் அவரே எடுத்துகிட்டு வர்றாரு, நீங்களும் எடுத்துகிட்டு வரீங்க. எல்லாத்தையும் தேங்காய் வந்து அந்த காரோட டிக்கியில் எடுத்து வச்சுட்டு ஓகே இந்த அட்ரஸ்க்கு போங்க அப்படி சொல்லிட்டு அந்த கார்கிட்டையும் சொல்லிவிட்டு ஓயன் நீ போ நான் பைக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு நார்மலாக சொல்லிட்டு நீங்களும் அந்த வண்டியில் ஏறி போகிறீங்க. இங்கே தேங்க் தான் கோவம் தலைக்கு ஏறுது. நீங்கள் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போதே இந்த கண்ணாடி இருக்கும் தெரியுமா, பேக் கண்ணாடி, அது வந்து காருக்குள்ளாரே ஒரு கண்ணாடி இருக்கும் தெரியுமா, அந்த கண்ணாடி வழியாக பார்க்குறீங்க. தேங்க் வந்து ஒரு மாதிரியே சைக்கு பிடிச்ச மாதிரி தலையை பிடிச்சிக்கிட்டு கோவத்தில் அப்படியே நிற்கிறாரு, ஒரு மாதிரி பிகு பண்ணுறாரு. நீங்கள் அந்த மிரர் வழியாக பார்க்குறீங்க, என்னது இது ஏன் இப்படி இவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு, என்னாச்சு இவருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த வண்டியை அப்படியே போயிட்டு உங்களுக்கு 1008 யோசனை உங்கள் மண்டியில் வருது. இங்கே தேங்க்கு போச்சு, எல்லாம் போச்சு. எப்படியாச்சும் இதை ஃபோன் அடித்து நம்ம பசங்கள்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஆரம்புக்கு தான் வந்து கால் பண்ணுறாரு. அருமையாங்க பிக் பண்ணுங்க, கால் அட்டன் பண்ணுங்க ப்ளீஸ், பிக்கப் அப்படின்னு அந்த ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே அப்படியே வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஸோ என்னன்னா உங்கள் அப்பா வந்து பாய்ஸ் கஸ்டர்ட்லேருந்து தப்பிச்சிருப்பாரு. ஸோ அதுதான் இப்போ தேங்கும் ஆரம்புக்கு கால் பண்ணுறாரு, மற்ற பாய்ஸ்க்கெலாம் கால் பண்ணுறாரு, யாருமே எடுக்கல. ஸோ அப்போ தான் யோசிக்கிறாரு, ஓ ஷேட் இன்னைக்கு ஆமாம் ஆஃபீஸில் மீட்டிங்கில் சின்னாயாங்க சொன்னார், நான் தான் மறந்துட்டேன். ஐயோ தயாங் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்களே, பேசாமல் ஆஃபீஸில் போய் சொல்லிவிடுமா. இல்லை வேணாம் மிஞ்சி போனால் ஒயனோட அப்பா எங்கே போவார், ஒன்று ஒயனும் அவரும் இருந்துக்கு வீட்டுக்கு போவார், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார். போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா இப்போ நாங்களாம் இருக்கிற வீட்டுக்கு வருவார். அவ்வளோதானே, வேறு எங்கே போக முடியும் அவரால். பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தேங்க மனசுல இப்படி நினச்சிக்கிட்டு இப்படியே ஒருத்தவங்களுக்குலாம் வந்து ஃபோனுக்கு இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் வந்து வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டே, அதுவும் மண்டையில் ஹெல்மெட்டே போடலை. இப்போ அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து சிக்னல் போடுறாங்க. அப்போது உங்கள் காரும் நிற்கிது, தேங்காயோட காரும் நிற்கிது. ஆனால் வந்து உங்கள் காருக்கும் தேங்காயோட காருக்கும் நிறைய டிஸ்டன்ஸு. உங்கள் காருக்கு பின்னாடி 2-3 கார் நிற்கிது, பைக் வந்து பின்னாடி அந்த காருக்கு பின்னாடி நிற்கிது. இருந்தாலும் உங்கள் காரை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு, சுற்றி முற்றி பார்க்கறாரு. இந்த கூட்டத்தில் வந்து உங்களோட அப்பா வந்து வந்துடுவார் நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ இது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கேப்பில் வந்து அந்த பைக்கை அப்படியே கொஞ்சமாக அப்படியே தள்ளிட்டு உங்கள் காருக்கிட்ட வர போகிறாரு. அப்போது உங்களோட அப்பா வந்து உடம்புலாம் காயத்தோட கொஞ்சம் நான் பார்க்க ஒரு மாதிரியாக தான் இருக்கார். அவர் ஃபேஸ்லாம் நல்லா தெரியுது, பார்த்தா டக்குன்னு அது நீங்கள் தான் உங்கள் அப்பா தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு
நீங்கள் வந்து கார்க்குள்ளார இருக்கீங்க. தேங்க பற்றி யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கு தலைவலியே வந்திருக்கும். அதனால் சாஞ்சி படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கேயுமே அப்படி திரும்பி சிக்னல் போட்டது கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்படியே அமைதியாக படுத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே அப்படியே தேங்க பார்க்குறாரு. ஓ ஷிட், ஐயோ இந்த மனுஷனை இங்கே தான் நிற்கிறாரா, இப்பயே நம்ம அடியாங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம். இல்லை வேணாம் மெசேஜ் போடுவோம் அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டாரு. இங்கே உங்களோட அப்பா தேங்க பார்க்க உங்கள் அப்பாவுக்கு சமைச்சாக்கு. ஒரு பக்கம் பயம் வருது தேங்க பார்த்து உங்கள் அப்பாவை முறைக்கிறாரு. உங்கள் அப்பா இது பார்த்துட்டு அங்கேருந்து ஓடுறாரு. தேங்க பார்த்துட்டு பயந்து தேங்கும் இப்போ வந்து இறங்கி போய் உங்கள் அப்பாவை பிடிக்க கூட முடியாது. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே பப்ளிக். இருந்தாலும் நீங்கள் பத்தாதுக்கு இருக்கீங்க. பப்ளிக் இருந்தாலும் என்ன, நம்ம எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை போய் பிடிச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் நீ இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவர் அப்படியே சைலண்டாக அப்படியே அவரை ஓடுறத வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாரு. ஸோ அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவரும் இந்த பைக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு வந்திருப்பாருன்னு சொன்னோம் இல்லையா, அவரும் வந்து பைக்கை வந்து கிட்டத்தட்ட உங்கள் கார்கிட்ட தள்ளிட்டு வந்திருப்பாரு. கார்கிட்டையும் வந்திருப்பாரு. எதுக்காகனா நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை பார்த்துட்டீங்களா என்னமோ சொல்லிட்டு ஒரு பயத்தில் ஒரு டென்ஷனில் தான் வந்திருப்பாரு. அப்படியே காரில் அப்படியே கீழே குனிஞ்சி ஜன்னலாலேயே உங்களை பார்க்க நீங்கள் வந்து அப்படியே சாஞ்சி தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படி உங்களை பார்த்தோன்னு தான் தேங்க்கு உயிரே வருது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் கை வச்சுட்டு உங்களே பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்தில் அப்பாடா எனக்கு உயிரே போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு நல்லா இழுத்து விடுறாரு. இப்போ வந்து சிக்னல் விழுது, க்ரீன் சிக்னல். இப்போ பைக்கு காரில் மூவ் ஆகுது. இப்போ தேங்கும் அந்த காரை, அதாவது உங்கள் காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வராரு. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா சைடுக்கு ஆட்டினா அவருக்கு எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னு ஒன்றுமே தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறது, என் பொண்ணு நான் எங்கன்னு பார்க்குறது, ஐயோ கடவுளே எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டியே. இந்த இடத்துட்ட ரொம்ப நேரம் இங்கே நிற்கவும் முடியாது. கண்டிப்பாக என்னை தேடிட்டு ஆளுங்க வந்துடுவாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் எங்கே போகிறது அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே உங்கள் அப்பாவும் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இங்கே தானே ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்து போகிறாரு. ஸோ அவர்கிட்டயும் வந்து ஹெல்ப் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அவர் வந்து வேணான்னு மறுத்தாலும் அதுக்கப்புறம் சரிடா நான் உனக்காக உதவி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிட்டாரு. இப்போ அவர் கூட தான் உங்கள் அப்பா இருக்காரு ஸ்டே பண்ணிக்கிட்டு. இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்களை காட்டா நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்திருப்பீங்க. தேங்க் தான் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வச்சுருப்பாரு. நீங்களும் தேங்க் தான் அந்த கிச்சனில் அந்த திங்ஸ்லாம் எங்கெங்கே எதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் தேங்க் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து தேங்க் பார்க்குறீங்க, மற்றபடி எதுவும் கண்டுக்கல. அவர் பண்ணுறத பண்ணிட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தேங்காய் உங்கள் கூட சேர்ந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது கிச்சனில் அந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நேராக வந்து ஹாலுக்கு தான் வராரு. உங்களை பார்க்குறாரு. இன்னும் வந்து கிச்சனில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் அடியாளுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. அந்த அடியாலையும் அப்படியே கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பாஸ். என்னது சொல்லுங்கள் பாஸா? டேய் நான் சொன்னது என்னாச்சுடா, அந்த கிழவனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? எங்க பாஸ் அந்த கிழவன் கண்ணிலே அம்பிட மாட்டேங்கிறான். நீங்கள் சொன்ன லொக்கேஷன்லாம் வந்து பார்த்தோம், ஆனால் அந்த கிழவன் அங்கே இல்லை அப்படிங்க. இங்கே தேங்கு என்னடா சொல்கிறீங்க, அங்கே இல்லையா? அங்கே தானே இருந்தான், நான் பார்த்தேன்டா. என்னை பார்த்துட்டு வேறு பயந்துட்டு ஓடணும். அங்கே தான் இங்கே சந்து பொந்து ஆயிடுச்சு ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பான். நல்லா தேடினீங்களா இல்லையா? ஐயோ பாஸ் நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், இந்த சுற்ற வட்டாரத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்படியும் ஒரு வேளை இருந்தாலும் நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க பாஸ், அந்த கிழவனை நாங்கள் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி வர்றோம் அப்படிங்க அழியாள். இங்கே தேங்கு இங்கே பாருங்கடா, கொஞ்ச நாள் தான் டைமு, ஒரு 1 வீக் எடுத்துக்கோங்க. இந்த 1 வீக்குள்ளே அந்த கிழவனை நீங்கள் கண்டுபிடிச்சி என் கையில் தரலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீயும் உயிரோடு இருக்க மாட்டேன், உன் குடும்பமும் உயிரோடு இருக்காது அப்படி சொல்லிட்டு தேங்க் மிரட்டுறாரு. அந்த அடியாலும் பயந்துக்கிட்டு சரி பாஸ், நாங்கள் எல்லா அடியாரையும் எல்லா ஸ்டேட்டில் உள்ள எல்லா ரவுடிங்கள்ட்டையும் சொல்லி அந்த கிழவனோட ஃபோட்டோவை அனுப்பி தேட விடுறோம் பாஸ் அப்படிங்க. சரி வச்சு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் சொல்லிட்டு வச்சிடுறாரு. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஒரு டைமு. ஸோ பாய்ஸ்லாம் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. ரொம்ப டயர்டாக இங்கே தேங்கு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்கான். இப்போ
பாய்ஸ்லாம் வரதை பார்த்துட்டு, டேய் எருமைங்களா, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா 6 பேருக்கும், கொஞ்சமாச்சும் ஃபோன் அடிச்சா எடுக்கிறீங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு தேங்க காய்ச்சி முச்சுன்னு கத்த. பாய்ஸ்லாம் ஒரு நிமிஷம் என்னாச்சு இவனுக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜின்னு, டே என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிற, டே நான் இருந்தாலும் உன் அண்ணன்டா, அண்ணனை நொன்னு ஃபோன் அடிக்கிறியாடா நாய, ஃபோன் எடுத்தானா நீ குறைஞ்ச போயிடுவ அப்படின்னா எங்கள் ஆரம்புக்கு என்னடா வாடா போடாங்கிற, ஐயோ கொஞ்சமாச்சும் மரியாதை குடுறா, என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்க. இப்போ தேங்கும் நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு, ஓகே உங்கள் 6 பேர்கிட்டையும் நான் தனியாக பேசணும், மேலே ரூமுக்கு வாங்க அப்படிங்க. மற்ற 7 பாய்ஸும் வந்து தேங் கூப்பிட்டதுனால மாடிக்கு வந்து போகிறாங்க ரூமுக்கு. இப்போ தேங்கும் ரூமுக்கு போவ மற்ற பாய்ஸ்லாம் ரூமுக்கு வந்துட்டாங்க. இப்போ தேங் தான் ஃபஸ்ட்டு, உன் ஃபோனில் என்னாச்சு, ஏன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற, ஃபோன் அடித்தா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் வந்து சொல்கிறாரு. இல்லைடா ஆஃபீஸில் மீட்டிங்னு உனக்கு தெரியும்ல, நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே நாங்கள் போனோம், அதான் மீட்டிங்கில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 6 பேரும் ஃபோனை சைலண்டில் போட்டுட்டோம், அதான் நீ ஃபோன் அடிச்சது கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஜேகே சொல்ல. எங்கள் சுகா, சரி எதுக்குடா கோவப்பட்ட, என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்க. இப்போ தேங்கும் அப்படியே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, நம்ம மாமா தப்பிச்சிட்டாரா அப்படின்னு நம்ம ஜெயப்போ வந்து கேட்குறாரு. இப்போ எல்லாரும் ஷாக்காகி அப்படியே ஒருத்தவங்க மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆரம்பம் சரி இரு நம்ம ஆளுங்களை விட்டு தேட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க. இப்போ தேங், இல்லை நான் ஆளுங்களை விட்டு பார்க்க சொல்லிட்டேன், நம்ம மாமா எங்கேயோ காணுமா, நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு வேறு டைம் வேறு கொடுத்துருக்கேன், 1 வீக்குக்குள்ளே நம்ம மாமாவை கண்டுபிடிக்கணும்னு. என்னடா சொல்கிற, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தும் எங்கேயுமே கிடைக்கலையா அவரே? ஆமாம், எங்கே போனான்னு தெரில, ஆனால் ஐயாங் நான் பார்த்தாயாங் அந்த சிக்னலில் நடந்து போனவரை கிராஸ் பண்ணி அப்புறம் என்னை பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பித்தாச்சு. அப்போ தான் நான் வந்து நம்ம அடியாளங்கள்ட்டலாம் நான் இருக்கிற லொக்கேஷனை அனுப்பி நான் தேட சொன்னேன், அண்ணா அவர் அங்கே காணும் அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து கோவமாக சொல்கிறாரு. இங்கே மற்ற பாய்ஸ்லாம் தேங்க சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே சரி விடடா, டென்ஷன் ஆகாத, நம்ம பார்த்துக்கலாம், கிடைக்காம போயிடுவார், நம்மக்கிட்ட கண்டிப்பாக கிடைப்பார், அப்போ பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு சொல்ல பாய்ஸும் வந்து தேங்க வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ ஜின்னும், டே எல்லாரும் கேட்டுக்கோங்க, சீக்கிரமாக வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறோம், சமைக்கிறோம், ஓகேவா, சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக 9 o'clock பெட்ரூமுக்கு போயிடுறோம், என்ன ஓகே அப்படி சொல்ல. ஓகே இன்னைக்கு என்னன்னு தெரியும்ல, நீங்கள் சொல்லாமலே எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்து குறைச சொல்ல. ஜின், இதுக்கு மட்டும் அப்படி கோரஸாக சொல்லுங்கடா அப்படின்னு ஜின்னு சொல்ல. பாய்ஸ்லாம் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஜின்னு வந்து கிச்சனுக்கு போகிறாரு. நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து காய்கறிலாம் நறுக்கிட்டு இருப்பீங்க, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அவர் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நீங்களாம் வந்து கேட்குறீங்க, இல்லைங்க நான் பார்க்குறேன், இன்றைக்கி நான் ஒரு நாள் நான் சமைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு உங்களை அனுப்பி வச்சிடுறாரு. நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரெஸ்ட் எடுக்க போயிடுறீங்க. ஸோ இப்படியே நைட்டும் ஆகுது. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டீங்க. ஸோ இப்போ ஒரு நைட்டு ஒரு 9 o'clock அந்த மாதிரி ஒரு டைம். நீங்கள் வந்து ஜின்னுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஜின் வர மாதிரியே தெரியல. சரி ஓகே நம்மளே போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து மாடியிலேருந்து கீழே இறங்கி வரீங்க. கரெக்டாக கிச்சனில் ஜின்னு வந்து பால் காய்ச்சிட்ருக்காரு. பால் காய்ச்சி எடுத்து அதை ஒரு கிளாஸில் ஊற்றி சுகர்லாம் போட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. சரி யாரும் இல்லை, நீங்கள் தான் அப்போ வந்து பார்க்குறீங்க. அப்போ தான் கிச்சனுக்குள்ளே வரீங்க. ஜின்னு இப்படி திருட்டு முழிக்கிறத பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஓரமாக நின்று என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. அவர் பேண்ட் பாக்கெட்லேருந்து ஏதோ சின்னதாக ஒரு கவர் மாதிரி எடுக்கிறாரு, ரொம்ப குட்டி கவரு. நீங்கள் பார்க்குறீங்க ஏதோ ஒரு பவுட்ரு மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்படியே அந்த பாலில் வந்து மிக்ஸ் பண்ணுறாரு. உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படியே வைட் ஆகுது. அப்படியே நீங்கள் வாயில் கையை வச்சிட்டீங்க. அப்படியே ஜின்னு பார்க்குறதுக்காட்டியும் அப்படியே அந்த கிச்சனை விட்டு வெளில போகிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, உங்கள் கண்ணுலேருந்து டியர்ஸாக வருது. அவன் என்னத்தை கலந்தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஓகேடா, ஸோ இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நடக்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னென்னா, நான் வந்து போன 47 FFலேயே வந்து சொல்லியிருந்தேன்,
ஜேகேவோட டூ ஷாட் வந்துரும்னு சொல்லிட்டு பாதி ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பாதி ரெக்கார்ட் பண்ணலை. இன்னும் அந்த பாதி ரெக்கார்டு இன்னும் நான் பண்ணலை, முடிக்கல முழுசா. ஏன்னா இப்போ இந்த வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கறனால இந்த வாய்ஸும் நான் இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸும் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா, அதான் கேட்குறதுக்கு எனக்கே பிடிக்கல. சரி விட்டுட்டேன் அப்படியே. இந்த வாய்ஸ் தொண்டை சரியாகிற வரைக்கும் போட வேணான்னு சொல்லி. ஸோ நான் மறக்காமல் நான் இந்த வாய்ஸ் தொண்டெல்லாம் நல்லா ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஜேகேவோட டூ ஷாட்டை நான் போட்டு முடிச்சிடுறேன். ஓகேவா? ஓகேடா. ஸோ